ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிருக்கு. இதை பற்றி இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட் ட்ரெய்லரோட ஃபுல் டீடைல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த்ஸோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வருது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான். அதில் பிரசாந்த் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னு புதுசாக ஒரு அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது லீடரை பார்த்தீங்கன்னா லீடெலாம் வச்சிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 68 ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுக்குறாரு அவர். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க அந்த வாய்ஸ்க்கு அப்புறமா. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்ட தான் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி அந்த பாம்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு ரோப் பிடிச்சிட்டு இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கடைசியாக ரிலீஸ் பண்ண போஸ்டர்லேயே காமிச்சிருந்தாங்க. கட் பண்ணி அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜய் சார் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட விசாரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கெட்டப் என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்த ஸ்பார்க் சாங் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்பார்க் சாங்கில் விஜய் சாரோட பையனாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜய் வராரு பார்த்தீங்களா. ஸோ அந்த கெட்டப் தான். இந்த கெட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கிட்ட ஒரு என்கொயரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு தெரியல. பேக் சைடில் மட்டும் தான் காட்டுறாங்க. வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸ்னேகா பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் படுத்துருக்காங்க. பெட்டில் படுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் சார் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை, தப்பாக படுது. நிறைய பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அஃபேர் இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தான் பார்த்தீங்கன்னா காந்தி அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிடும் ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் பேர் தான் காந்தி. அதாவது விஜய் சாரோட அப்பா பேர் தான் காந்தியாக இருக்கும். 2 விஜயில் ஒரு விஜயோட பேர் பார்த்தீங்கன்னா காந்தின்னு சொல்லிட்டு இதில் கன்ஃபார்ம் ஆயிரும். காந்தியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குலாம் டைமுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னேகா சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கண்ணாடி முன்னாடி நின்று இனிமேல் சத்தியமாக குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மங்காத்தால பார்த்தீங்கன்னா அஜித் சார் சொல்லியிருப்பாரு, சரக்கு அடிச்சுட்டு இனிமேல் சத்தியமாக குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே சீனை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தலை கொடுத்த மாதிரி தளபதியும் கொடுக்கணும், அப்போ தான் ஒரு வேறு லெவலில் வைரலாம் அப்படிங்கிறதுக்காக வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா அதே சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. அது முடிஞ்ச அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ல ஒரு பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கிளிம்பஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் சார் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் சார் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் தான் அவங்க ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா விஜய் சார், பிரசாந்த், பிரபுதேவா சார் 3 பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அதில் பிரசாந்த் சார் பார்த்தீங்கன்னா விஜய் திட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அறிவு இருக்கட அவனுக்கு மிஷினுக்கு யாராச்சும் மலேசியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போவாங்களா, சாரி பேங்காக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போவாங்களான்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அது விஷயமா பார்த்தீங்கன்னா பேங்காக் போக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு சில பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் பிரசாந்த் சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாரு. யாராச்சும் மிஷினுக்கு யாராச்சும் ஃபேமிலியோட கூப்பிட்டு போவாங்களா, அதுவும் பேங்காக் கூப்பிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த சீனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் ட்ரைலருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வில்லனோட ஃபேஸவே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ வில்லனோட ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிலாம் பட்டிருக்கு. வில்லன் பார்த்தீங்கன்னா காந்தியை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாரு. நான் அனுபவிச்ச வழியை பார்த்தீங்கன்னா காந்தியும் அனுபவிக்கணும், அது எனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா வலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் கூட பார்த்தீங்கன்னா வில்லனோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. விஜய் சார் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் விஜய் சார் பையன் பார்த்தீங்கன்னா அப்பா யுவர் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பைக் சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளிம்பஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வேறு லெவல் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆச்சுல. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஐடியா டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட நார்மல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இதுதான். ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த சீன் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஓல்டு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வயசான விஜய் பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. விஜய் சார் அவங்க அப்பா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. ஒரு அசைன்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா வில்லன் ரிவீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. புறா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர்லேயே பிரசாந்த் சாரும் பார்த்தீங்கன்னா ஓல்டு கெட்டப்பில் இருப்பாங்க. பிரசாந்த் சார், பிரபுதேவா, விஜய் சார் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஓல்டு கெட்டப்பில் இருப்பாங்க. ஒரு இடத்துல சண்டை போட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரபுதேவா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்டிருப்பாரு, இருக்கிற பிரச்சனை இல்லாமல் நீங்கள் என்ன சண்டை போட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒருவேளை அந்த அசைன்மெண்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைலர்லாம் பார்த்துட்டு. ஸோ விஜய் சார் அப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு கெட்டப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு இல்லை, நார்மல் கெட்டப் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ மேபி கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க விஜய் சாரை. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயராமன் சார் பார்த்தீங்கன்னா மைக்கில் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அப்படியே அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா வைபவ் பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இந்த சீனில் தான் வைபவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காரு. அதுவும் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கெட்டப்பு அந்த பாம்பெலாம் எடுக்கலே தெரியுது வைபவ் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ சைடில் இல்லை, ஏதோ ஒரு நெகட்டிவ் ரோல் வில்லன் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நார்மலாகவே வெங்கட் பிரபு எடுக்கிற எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா வைபவ் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நெகட்டிவ் கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நடிச்சிருக்காரு இவர். அடுத்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சாருக்கு விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு போல, அதனால தான் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா அழுந்துட்டே பார்த்தீங்கன்னா விஜய் சார் சட்டையை பிடிச்சி கேட்டுருப்பாரு. அப்போ தான் பிரபுதேவா சார் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இருக்கிற பிரச்சனை விட்டு நீங்கள் எதிராக சண்டை போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கெட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சீனில் தான் வேறு லெவல் ஹைப் எல்லாம் எதிர்பார்த்து சீன், அதாவது விஜய் சார் பார்த்தீங்கன்னா டிஐஜி கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்களா. ஸோ விஎஃப்எக்ஸ்
லைட்லாம் போட்டு வேறு லெவலில் எடிட் பண்ண சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தது. ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணுற சீனே இதுதான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா விஜய் சாரை கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக சின்ன வயசில் எப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் பிளாக்காக காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அந்த ஓல்டு கெட்டப்பில் இருப்பார் பார்த்தீங்கன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைலாக் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சார் சொல்லுவார். அது என்ன டைலாக்னா வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கேட்கும்போது தான் இந்த டைலாக் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு போயிடுச்சு, எப்படி இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் வருது. சிங்கம் வந்து எப்போவுமே சிங்கம் தான், லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அப்படியே விஜய் சார் மூஞ்செல்லாம் காமிச்சு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருக்காங்க ட்ரைலரில். ஸோ வெய்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிச்சுட்டு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். முடிஞ்சிச்சு அப்படின்னு அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி படத்தில் எப்படி ஒரு கெட்டப்பில் வரும் அந்த மாதிரி கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மருதமலை மாமணியே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாங் பண்ணிட்டே உள்ளேருந்து வருவார். அப்படியே பார்க்க கில்லி படத்தில் விஜய் சார் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு லுக் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ எந்த சீனில் வருதுன்னு தெரியல. ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.